வணக்கம் பசங்களா, இன்னைக்கு நம்ம ஒரு நியூ டாபிக் பார்க்க போறோம். சோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல ஆசிட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் அதோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இது எல்லாமே டீடைலா ஸ்டடி பண்ணிருக்கோம். ஓகே, சோ இது எல்லாமே வந்து ரெண்டு வீடியோஸா நம்ம பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. சோ யூ கேன் செக் அவர் பிளேலிஸ்ட். Also, if you haven't subscribed to our channel, please subscribe and press the bell icon. இந்த மாதிரி எஜுகேஷனல் வீடியோஸை நம்ம ரெகுலரா வீக்லி போஸ்ட் பண்றோம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா பேசஸ். ஓகே, சோ லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி ஆசிட்ஸ் மாதிரி பேசஸும் வந்து இட் ஆல்சோ ஃபாலோஸ் த சேம் டெஃபினேஷன் கைஸ். ஓகே, இதுக்கும் ஆசிட்ஸ்க்கும் வந்து எந்த டிஃபரன்ஸும் இல்ல, பட் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்னா I'll tell you. So first I'll read out the statement. A base is a substance that produce OH minus ion in aqueous solution. So நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன், what is aqueous solution? aqueous நால என்னது? வாட்டர். சோ அந்த சொல்யூஷன்ல வந்து வாட்டர் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுகர் சொல்யூஷன், சுகர் பிளஸ் வாட்டர். சால்ட் சொல்யூஷன், சால்ட் பிளஸ் வாட்டர். அது எப்ப நம்ம aqueous சொல்லுவோம்னா அதுல வாட்டர் பிரசன்டா இருக்கும், அவ்வளவுதான். ஓகேவா? சோ அந்த மாதிரி aqueous சொல்யூஷன்ல நம்ம பேஸ் ஆட் பண்ணோம்னா it will produce OH minus ion. ஆசிட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? H plus ion. Exactly. So bases will produce OH minus ion. So for example பாத்துறோமா? Example is sodium hydroxide. This is one of the strong base. இது வந்து commonly available chemical in our laboratory. Correct? So sodium hydroxide is a common chemical. So இந்த sodium hydroxide இப்ப நம்ம தண்ணியில mix பண்றோம். So NaOH வந்து I'm taking some amount of NaOH and I'm dissolving it in water. So ஒரு beaker எடுத்துக்கிறேன், water இருக்கு, I'm adding NaOH pellets. Okay, so pellets na small எப்படி சொல்ற ஒரு ஸ்பெரிக்கல் சப்ஸ்டன்ஸ் மாதிரி வச்சுப்போமே. சோ அது வந்து டேப்லெட் ஃபார்ம் மாதிரி இருக்கும். சோ அத வந்து தண்ணியில போட்டு நல்லா டிசால்வ் பண்ணிட்டேனா then it will become a base. Okay, so unless it is mixed in water it will not exhibit basic property. So நம்ம தண்ணியில கலக்காத வரைக்கும் ஒரு பேஸ் வந்து பேஸே கிடையாது. அது டேப்லெட் ஃபார்ம்ல இருக்கலாம், கேஷியஸ் ஃபார்ம்ல இருக்கலாம், லிக்விட் ஃபார்ம்ல என்ன வேணா இருக்கலாம். அதை நம்ம வாட்டரோட கலக்கணும், அப்பதான் OH மைனஸ் அயான் வந்து வரும். அது ப்ரொடியூஸ் ஆனாதான் அது பேஸ், இல்லைன்னா அது பேஸ் கிடையாது. ஓகேவா? இது இப்ப எப்படி ஸ்பிளிட் ஆகும்னா தண்ணியில கலந்த பிறகு what will happen? Na plus plus OH minus. இந்த OH minus அயான் வந்து இந்த வாட்டர்ல லிபரேட் ஆகும், அப்பதான் அது வந்து பேசிக். அப்ப எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? இப்ப NaOH வந்து தண்ணியில கலந்துட்டு இப்ப இந்த லிக்விட வந்து நான் பேசிக்கா அப்படின்னு எப்படி ப்ரூவ் பண்றதுன்னா I can do litmus test. Exactly, litmus test. litmus paper இருக்கு, கரெக்டா? So what we can do is we can take a red litmus paper. red litmus paper. Okay, so நம்ம red litmus paper எடுத்தோம்னா it will turn blue. சரியா? So whenever we want to check whether ஒரு substance வந்து acidic-ஆ basic-ஆனா we will generally take litmus paper. So litmus paperல இப்ப நம்ம suppose basic கண்டுபிடிக்கணும்னா we have to take red litmus. Suppose if you want to find acidic na we will take blue litmus. Exactly. So red litmus will turn blue, hence basic is proved. So இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? After adding water. So always remember this. Also OH minus ion, that is also very important. இப்போ வந்து base உடைய properties, some of the important properties நம்ம இப்ப பார்த்தலாம். So base வந்து what taste and what touch. ஒரு base எடுக்கிறோம், so அது எந்த மாதிரி டேஸ்டா இருக்கும், எந்த மாதிரி டச்சா இருக்கும். So நீங்க கேட்கலாம், சார் நான் வந்து எந்த பேஸையுமே வந்து நான் சாப்பிட்டது இல்ல, because chemicals in laboratory are not supposed to be consumed. நம்ம அதை வந்து எதுவுமே வந்து வாயில தான் வைக்க கூடாது. So how will you see how the base will taste? Simple example. Okay, simple I can tell you. You can take soap. Okay, or a bathing soap, something like it, just for taste and like. So if you see the soap, how does it feel? ஒரு சோப் இருக்கு, ஓகே, நம்ம டெய்லி வந்து குளிக்கிறோம் சோப்பை வச்சு. சோ சோப் எப்படி இருக்கும்? தண்ணி பட்டா it will become soapy, ஒரு மாதிரி ஸ்லிப்பரியா இருக்குல்ல. சோ அதோட டச் எப்படி இருக்கும்னா it will have a soapy touch. Okay, how will it taste? Taste பாத்தீங்கன்னா bitter. Suppose sometimes வந்து நம்ம வாயில வந்து சோப்லாம் வந்து போயிருக்கும். So how it taste? It tastes bitter. Okay, so அதுக்காக நம்ம சோப்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, but still for example சொல்றேன், it tastes bitter, right? So soap is bitter in taste. Okay, so this is one of the best example. You can try it, check it out. அதே மாதிரி red litmus turns blue. இதையே நீங்க ஈஸியா பண்ணலாம். You can take a soap solution at home. சோப்பை நல்லா தண்ணியில கரைச்சிட்டு you can take a red litmus and dip it. அப்ப என்ன வரும்? It will turn blue. இப்போ நம்ம கொஞ்சம் ஹையரா திங்க் பண்ணுவோம். நம்ம கிட்ட நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கு, not only litmus. Okay, we have many synthetic indicators also, right? So அதுல வந்து methyl orange னு ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. அது வந்து it is orange in color. Okay, நம்ம லேப்ல வந்து ஆரஞ்சு கலர் லிக்விடா இருக்கும், அதான் மித்தைல் ஆரஞ்சு, ரைட்? சோ அந்த மித்தைல் ஆரஞ்சை நான் டிராப் பை டிராப்பா போட்டேன்னா it will turn yellow. இனிஷியலா ஆரஞ்சு கலர்ல இருந்துச்சு, நான் வந்து பேசிக் சொல்யூஷன்ல சப்போஸ் NaOH சொல்யூஷன்ல I am adding methyl orange means it will turn yellow.
சோ இந்த கலர் சேஞ்ச் வச்சு நான் சொல்லலாம் அது வந்து பேசிக் அப்படி. அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்டான இண்டிகேட்டர் வந்து phenolphthalein இண்டிகேட்டர். ஓகேவா? சோ இது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த காமன் இண்டிகேட்டர் தட் இஸ் யூஸ்ட் இன் டைட்ரேஷன்ஸ். சோ அடுத்த ஸ்டாண்டர்ட், அதாவது நீங்க வந்து 11th ஸ்டாண்டர்ட் போன பிறகு யூ வில் பி டூயிங் லாட் ஆஃப் டைட்ரேஷன் ஒர்க். அப்போ வந்து எண்ட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, அதாவது ரியாக்ஷன் வந்து முடிஞ்சிடுச்சு, ரியாக்ஷன் ப்ராடக்ட்ஸா ரிலீஸ் ஆகி ரியாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இன்னொரு எண்ட் பாயிண்ட் வந்து தெரிவிக்கணும். சோ அப்போ வந்து இந்த phenolphthalein இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். அது என்ன ஆகும்னா இட் வில் டர்ன் பிங்க். சோ whenever phenolphthalein ஒரு கலர்லெஸ் லிக்விட், தண்ணி மாதிரி ரொம்ப கலர்லெஸ்ஸா இருக்கும், அத வந்து ஒரு பேசிக் சொல்யூஷன்ல, ஓகே, ஒரு பேசிக் சொல்யூஷன்ல ஆட் பண்ணோம்னா இட் வில் டர்ன் pink. exactly. so phenolphthalein turns pink. சோ இந்த கலரை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓ அப்ப இது வந்து பேசிக் அப்படி. சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க லெபார்டரி போனீங்கன்னா கண்டிப்பா மித்தைல் ஆரஞ்சு phenolphthalein செக் பண்ணி பாருங்க. ஓகே, பிகாஸ் லிட்மஸ் பேப்பர் நம்ம ஆல்ரெடி பிரைமரி கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ரெண்டுத்தையும் மறக்காம செக் பண்ணுங்க. மித்தைல் ஆரஞ்சு வந்து ட்ரை இட் வித் போத் ஆசிட் அண்ட் பேஸ், ஆல்சோ phenolphthalein. ஓகே, அதை ட்ரை பண்ணிட்டு யூ ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் வீக் பேஸ். சோ இந்த டேர்ம்ஸ் வந்து எப்பவுமே நம்ம கெமிஸ்ட்ரியில யூஸ் பண்ணிட்டே இருப்போம். திஸ் இஸ் a ஸ்ட்ராங் பேஸ், திஸ் இஸ் a வீக் பேஸ் அப்படி. வாட் இஸ் ஸ்ட்ராங் பேஸ்? ஸ்ட்ராங் பேஸ் என்ன? Strong base is nothing but strong base is a base that produces OH minus ions completely. So suppose I am taking one beaker, okay, or beaker எடுத்துக்கிறேன், I am adding NaOH. Okay, so already சொன்ன மாதிரி NaOH வந்து pellet formல available இருக்கு லேப்ல. ஓகேவா? So I am taking 2 to 3 pellets னு assume பண்ணிப்போம். 2 to 3 tablets வந்து நான் ஆட் பண்றேன். எங்க I'm adding it in water. So இப்போ வந்து என் question என்னன்னா, இந்த 2 to 3 tabletsல there will be lot of NaOH present. So whether all the NaOH has dissociated into OH minus ion. Example என்னன்னா, suppose இந்த 3 tabletsல வந்து let us assume there are around 3 NaOH. இப்போ இந்த 3 molecule NaOH வந்து இப்போ வாட்டருக்குள்ள போயிருக்கு. இந்த 3 molecule OH minus கொடுக்குமா கொடுக்காது? கொடுக்கும். ஏன்னா இது வந்து ஸ்ட்ராங் பேஸ். NaOH வந்து நேச்சராவே ஸ்ட்ராங் பேஸ். அப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து 1 NaOH will dissociate to form Na plus plus OH minus. அதே மாதிரி செகண்ட் மாலிக்யூல் ஒரு OH minus கொடுக்கும், தேர்ட் மாலிக்யூல் ஒரு OH minus கொடுக்கும். ஆக மொத்தத்துல 3 OH minus ions are present in the water. So 3 NaOH கொடுத்து மூணுமே dissociate ஆகி it has become complete base. ஆனா there are some bases in nature which is not going to dissociate completely. அது பேர் தான் weak base. Okay, so அப்ப என்ன definition வரும்? Base that produce OH minus ion incompletely. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, suppose இதே மாதிரி let us assume I am taking 3 ammonium hydroxide into the water. 3 molecules of ammonium hydroxide வந்து நான் வாட்டர்ல போடுறேன். இந்த மூணுமே dissociate ஆகாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 மாலிக்யூல் தான் டிசோசியேட் ஆச்சு, ஒரு மாலிக்யூல் டிசோசியேட்டே ஆகல, OH minus ion கொடுக்கல. So that is why it is a weak base. Or maybe we can take only one molecule gave OH minus ion, 2 மாலிக்யூல் கொடுக்கவே இல்லை, அப்போ அது weak base தான். So நம்ம எவ்வளவு இன்புட் கொடுத்தோமோ அவ்வளவு கம்ப்ளீட்டா we should get OH minus ion. That is strong base. So ammonium hydroxide is a weak base. Okay, so here I got, let us assume நம்ம கிட்ட வந்து only 1 OH minus ion we got. So remaining 2 molecules of ammonium hydroxide is as such in water, dissociate ஆகல. Okay, அதுக்கு தான் அது பேர் வந்து weak base. Okay, so ammonium hydroxide is one example. Another example is calcium hydroxide, Ca2 plus plus 2 OH minus. இங்க எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? NH4 plus OH minus. Okay, so ammonium hydroxide ஒரு molecule வந்து ஒரு OH minus ion கொடுக்குது, whereas calcium hydroxide வந்து 2 OH minus ion கொடுக்குது. Okay, so that is not important here. நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட்னா complete ionization இல்ல incomplete ionization, that is important. Okay, so whether completely all the molecules gave OH minus ions or incompletely only some molecules gave OH minus ion. So அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து bases வந்து strong base, weak base அப்படின்னு split பண்ணுவோம். acid என்னது? எவ்வளவு H plus ion 1 molecule of acid வந்து produce பண்ணுது. Okay, for example 1 molecule of HCl வந்து எவ்வளவு H plus ion produce பண்ணுது? 1 H plus ion, correct? H plus Cl minus, இதெல்லாம் நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன். சோ இந்த 1 H plus இருக்கிறது அது பேர் வந்து monoprotic acid. இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல படிச்சோம். இதே மாதிரி தான் பேஸ்க்கும். சோ பேஸ்க்கும் இதே டெஃபினிஷன் தான். சோ how can I tell 1 molecule of base? Okay, 1 molecule of base வந்து I'm underlining 1 molecule of base aqueous solutionல எவ்வளவு OH minus ion produce பண்ணுது? That is known as acidity or hydroxicity of base. Okay, இப்போ ஒரு 4-5 எக்ஸாம்பிள் போட்டிருக்க இல்லையா, இது எல்லாத்தையும் டிசோசியேட் பண்ணி பார்க்கலாம், அதாவது ஸ்பிளிட்டிங். ஓகே, let us do that. ஃபர்ஸ்ட் NaOH எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் வாட்டர்ல?
Na plus plus OH minus. Okay, very good. Next KOH எப்படி split ஆகும் guys? K plus plus OH minus. Very good. இது ammonium hydroxide NH4 plus plus OH minus. Very good. Calcium hydroxide எப்படி split ஆகும்? Ca2 plus plus 2OH minus. ஏன்னா ரெண்டு ஹைட்ராக்சைடு இருக்கு Ca2 plus. Okay, 2OH minus. அப்பதான் நியூட்ரலா இருக்கும். Okay, so here we have plus 2 molecule, here we have minus 2 charge. So neutral molecule. இது எப்படி வரும்? Aluminium hydroxide. Aluminium க்கு charge என்ன? Al3 plus. Very good. Plus 3OH minus. ஏன்னா இங்க 3 hydroxide ions are present. Okay, so it will produce 3OH minus ion. இங்க வந்து ரெண்டு hydroxide 2OH. இங்க எல்லாம் ஒன்னு கொடுத்துட்டு 1 hydroxide. So இந்த மாதிரி ஒரு hydroxide ion produce பண்ணா, okay, 1 hydroxide na, okay, that is called as monoacidic base. Single mono na 1. Okay, ரெண்டு OH minus ion one molecule produce பண்ணுச்சுனா it is called as diacidic base. டைனான ரெண்டு. Very good. அதே மாதிரி this is, that's all, triacidic. Trina 3 base. So we have monoacidic base, diacidic base and triacidic base. Okay, this all depends on what, how much OH minus ion it is producing. Okay, so other base பண்ணி நம்ம வந்து bases அப்படி split பண்ணலாம். So அடுத்த வீடியோல நம்ம straight away we are going to go with reactions. Okay, so acid mari we are not going for lot of reactions but simply 3 reactions. Important 3 reaction மட்டும் தான் பார்க்க போறோம். Very simple. So அடுத்தது quick அந்த வீடியோவும் பார்த்து bases complete பண்ணிடுங்க. Okay, so see you in another video.